ஹே guys, இன்னைக்கு நம்ம ஜிம்னோட விஷயத்தை பார்க்க போகிறோம். ஐ லிவிங் வித் மை கோல்டு போலீஸ் ஆஃபீஸர் பார்ட் வந்து 10. ஸோ போன பாட்டு ஏதோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வானு ஜிம்னும் அவனோட அம்மா அப்பாவை கூப்பிட்டு வரதுக்கு போயிருப்பாங்க. ஸோ அதோட இந்த பாட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 10. ஸோ இப்போ வான் வந்து இல்லை இல்லை ஸோ நானே போய்க்கிறேன், நீங்கள் வந்து வேணாம், என் அம்மா அப்பா தான் நினச்சிக்க போகிறாங்க. எப்பார் உனக்கு மட்டும் என்ன கொரிய புதுசோ, உனக்கு எங்கெல்லாம் போகணும் எப்படிலாம் வரணும் தெரியுமா? ஃபஸ்ட்டு ஹோட்டலில் எப்படி ரூம் எடுக்கணும்னு தெரியுமா? பேசாமல் மூடிக்கிட்டு ஏறு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். ஓவராக பண்ணாத என்ன நமக்குள்ளே நான் ஒன்றும் இல்லையா? சொல்லு, ஒன்றும் இல்லையா? அதை நான் கேட்கணும். நீங்கள் தான் ஒன்றுமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறீங்க, நான் ஒன்றும் கிடையாது. ஓ, அப்போ நீ தெளிவாக இருக்குன்னு சொல்ல வர? அப்போ சொல்லு, ஏன்னா நமக்குள்ளே அப்படி என்ன இருக்குது? சம்திங் ஸ்பெஷல் ஆர் டர்ட்டி ஏதாவதா? வாய மூடுறீங்களா? நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கே ஃபஸ்ட்டு சொல்ல தெரியாது. ஏதோ நம்ம 2 பேர் சும்மா ப்ளே பண்ணுறோம், அதே மாதிரி தான் எனக்கு திங்க் ஆகுது. ஒரு லவ் ஃபீல், ஒரு கனெக்ஷனே நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சரி நான் கொடுக்கலாம் அப்படின்னாலும் எனக்கு அது வரமாட்டேங்குது. பிகாஸ் நான் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணது கிடையாது, அது வந்ததும் கிடையாது. ஒரு அட்ராக்ஷன் எனக்கு இருந்ததில்ல, உங்கள் மேலே இருக்குது. அதை நான் காட்டணும்னு ஆசைப்பட்றேன், பட் என்னால் அது முடியலை. ஐ கேனாட். ஸோ என்னை புரிஞ்சுக்கோங்க. நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டியா? நான் மட்டும் என்ன புரிஞ்சுக்கணுமா? ஆமாம், நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிச்சாச்சுன்னு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தனே. வா சூப்பர். நான் அப்படியே எப்படி சொல்கிறது, வியந்துட்டேன். நீ கிழிச்ச மூட்டு வேறு போகலாம். உங்கள் அம்மா அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்களா, போக வேண்டாமா? போகணும். அப்போ வந்து வண்டியில் ஏறு அப்படின்ட்டு வாயனை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ கூட்டிட்டு போனதான் அவங்க அம்மா அப்பா அங்கே ரெடியாக உட்காந்துருக்காங்க. அதுவும் வாயன் வெளில இறங்கி வந்ததும் வாயனை பார்த்து ஹக் பண்ணிக்கிறாங்க. வாயனும் கிட்டத்தட்ட 6 மாதம் கழிச்சு அம்மா அப்பா பார்த்துருக்கா இல்லையா, அழுக வராமலா இருக்கும். தேக்கி வச்ச மொத்த அழுகையும் அப்படியே கதறி கதறி அழுகிறா. அவங்க அம்மா அப்பா அழுதுட்டு இருக்காங்க. சுற்றி எல்லோரும் ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ஊரில் இந்த சென்டிமெண்ட்லாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது நார்மல் தான். ஸோ பட் அந்த ஊரில் அது புதுசு இல்லையா? ஸோ அதனால் எல்லோரும் ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு எனிதிங் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி ஜிம்மின்ட்ட கேட்டால் ஜிம்முனும் நத்திங் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு எல்லா க்ரௌடையும் கிளியர் பண்ணி விட்டுட்டு அவங்கக்கிட்ட வந்து சின்ன பண்ணிகிட்ருக்க அழுக்கு இங்கே ரோட்டில் வந்து அழுதுட்டுருக்க எல்லோரும் எப்படி பார்த்துட்ருக்காங்க பாரு. இது ஒன்றும் ஓ ஊர் கிடையாது, இந்தியா கிடையாது. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இது இந்தியாவாக இருந்தானே எந்த ஊராக இருந்தானே, என் அம்மா அப்பா நான் 6 மாதம் கழித்து பார்த்துருக்கேன், எனக்கு அழுக தான் வரும். ஏன் நீங்களும் உங்கள் அம்மா 6 மாதம் இல்லை 1 வருஷம் கழித்து பார்த்து அழுக மாட்டீங்க? எனக்கு அழுக வருது, நான் அழுகிறேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? சும்மா அங்கே வரமுடியும் இல்லைங்க, எனக்கு இன்னும் அழுக வருது அப்படின்ட்டு வாணி இன்னும் உட்காந்து அழுதுட்டுருக்கா. இவனுக்கெல்லாம் ஐய என்னது அப்படின்ட்டுருக்கு. பார்த்துட்டு வாட்டர் ட்ராமா அப்பா, இவ்வளோ எமோஷனலாக. சரி இவ தான் இப்படி அழுகிறா, அவங்க அம்மா அப்பாவாவது கொஞ்சம் பெரியவங்க மெச்சூரிட்டியாக நடப்பாங்கன்னு பார்த்தா அவங்க அதுக்கும் மேலே அழுகுறாங்க. கடவுளே இங்கே என்னையா நடக்குது? சார் கொஞ்சம். ஹே தம்பி, யாரா நீ, தள்ளிப்போ. சார் நான் தான் உங்கள் பொண்ணோட ஹெட் ஆஃபீஸர். அப்படியா, சரி விடு, நான் என்ன அழுதுட்டு வரேன் பொண்ணை பார்த்து அம்மா வயன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே அழுதுட்டுருக்காங்க. அதாவது இப்போ ஜிம்மின் இருக்க ஏரியா வந்து வேறு. ஸோ அந்த ஏரியாவில் இருக்க போலீஸ்லாம் வந்து ஜிம்மன் சார் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்கு இவங்களாம் அழுதுட்டுருக்காங்க, இவங்க அழுகிறாங்க, இந்த மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பப்ளிக் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் அடித்து பிடிச்சி கிளம்பி வந்தால் ஆல்ரெடி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சா? ஐயோ, அங்கே அழுதுட்டு இருக்கிறதே என்னோட ஜூனியர் தாயா. என்ன ஜிம்மன் சார், உங்கள் ஏரியா விட்டு ஏரியாவுக்கு வந்திருக்கீங்க, அதுவும் ப்ராப்ளமே உங்களால் தானா? நம்ப முடியலையே. ஏதாவது பண்ணிட்டீங்களா அந்த பொண்ணாவது இப்படி அழுதுட்டுருக்கா? ஆமாம், அவங்க 2 பேர் யார்? கொஞ்சம் பார்க்குறதுக்கு வினோதமாக இருக்காங்க. வேறு ஏதாவது கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்களா என்ன? இல்லைனா ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்திருக்காங்களா? இல்லை இவங்க தான் தீவிரவாதியா? அதான் நீங்களே இங்கே வந்திருக்கீங்களோ? ஐயோ, சம்மந்தமே இல்லாமல் பேசாதீங்கய்யா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க 2 பேரும் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. இந்த பொண்ணு இந்தியா தான். ஸோ இங்கே இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்கா. ஸோ அவளை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அதுவும் 6 மாதம் கழிச்சு அம்மா அப்பா பார்த்தது ஓவர் எமோஷனல் ஆகி பூஸ்டப் ஆகி அங்கே உட்காந்து உட்கார வச்சுட்ருக்காங்க. வேறு எதுவும் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி. ஓ அப்படியா? ஆனால் சார் இது கொஞ்சம் ஓவராக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரில. என்ன பண்ணுறது, நானே வேலைக்கு கூட பார்த்துட்டேன், என்னையே தள்ளி விட்டாங்க. என்னது ஜிம்மன் சார் உங்களே தள்ளி விட்டாங்களா? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், இந்த கொரியாவுக்கே உங்களை பற்றி தெரியும், உங்களே இப்படி பண்ணிட்டாங்கன்னா அந்த பொண்ணு பெரிய திறமைசாலியாக இருக்கும் போல். இல்லை ஜிம்மன் சார், ஐயோ கட்டுப்பேத்தாதீங்கய்யா, கிளம்பி போங்க, அதான் நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன். அது எப்படி உங்கள் ஏரியானா நீங்கள் இப்படி சொல்லலாம், இது எங்கள் ஏரியா வச்சே. இங்கேருந்து இவங்க போகிற வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு கிளியர் பண்ணுற வரைக்கும் எங்களால் எப்படி போக முடியும்?
உங்கள் ஏரியாக்கு நாங்கள் வந்தால் நீங்கள் எத்தனை வாட்டி இப்படி எங்களை சொல்லி அனுப்பிச்சிருக்கீங்க. ஸோ இது எங்கள் டர்ன், நாங்கள் பார்த்துக்குறோம். ஜிம்மன் சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்ட்டு வேணுக்குள்ளே ஜிம்னை செம்மையாக மொக்க பண்ணி விட்டுட்டு அங்கே வாங்கிக்கிட்ட போய், இந்தம்மா எதுக்கு எழுதிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, அம்மா அப்பாவை 6 மாதம் கழிச்சு பார்த்தேன்னா அதான் ஓவர் எமோஷனல் ஆகி அழுதுட்டு இருக்கோம். வேறு எதுவும் கிடையாது சார், நீங்கள் போயிட்டு வாங்க. ஏம்மா அழுகிறதா இருந்தால் போய் வீட்டுக்குள்ளே வச்சு அழு, இல்லை எங்கேயாவது ரூம் போட்டு அழுங்க. இங்கே நடு ரோட்டில் அதுவும் பஸ் ஸ்டாண்டில் வச்சு அழுதுட்டு இருக்கீங்க. அங்கே பாருங்கள் பப்ளிக்காக டிஸ்டர்ப் ஆகுறாங்கல்ல, உங்களால் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அதுக்கு இப்போ என்னோட அம்மா வந்து, என்னது டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா? நான் என் பொண்ணு 6 மாதம் கழிச்சு பார்த்துருக்கேன், நான் அவளை பார்த்து அழுதுட்டுருக்கேன், உங்களுக்கு என்ன டிஸ்டர்பன்ஸு? நாங்கள் போட்டு ஓரமாக தான் அழுதுட்டுருக்கோம். உனக்கு கட்டி பிடிச்சி அழுதுனா இல்லை உனக்கு பிடிச்சது அழுதுனா? இல்லை என் பொண்ணை கட்டி பிடிச்சி நான் அழுதுட்டுருக்கேன். நான் பெத்த பொண்ணுடா. ஏம்மா இப்போ நான் பெத்த பொண்ணா சொன்னேன்? நீ சொல்லுவியோ அப்படின்ட்டு உன்னோட அப்பா வேறு சண்டைக்கு வராரு. ஜிம்மனுக்கு இதை பார்த்ததோ வா வட்ட அப்படின்ட்டு இருக்கு, சிரிப்பு தான் வருது. ஸோ ஜிம்மன் சிரிச்சுட்டே செம்மையாக ஃபன் பண்ணுறாங்கயா, சூப்பர். இன்றைக்கி ஒரு நல்ல தரமான காமெடி ஷோ நம்மளுக்காக காத்திருக்கு. நானும் வரும்போது கொஞ்சம் சீரியஸாக தான் வந்தேன். பட் இவங்க அம்மா அப்பா பார்த்ததும், இவ இப்படி பண்ணுவா, ஃபேமிலி எப்படி நடு ரோட்டில் காமெடி பண்ணும், அதுவும் போலீஸை வச்சு காமெடி பண்ணுங்கிறத, இட்ஸ் வெரி அன்எக்ஸ்பெக்டட் திங், பட் இட்ஸ் நைஸ் டு சி அப்படின்ட்டு சிவன் பாட்டுக்கு பார்த்துட்ருக்காரு. ஆனால் எங்கள் வாயின் வந்து கொஞ்சம் ஓவர் தான் பண்ணிட்டு போல. ஸோ ஓகே கண்ட்ரோல். மாமா அப்பா அப்பா 2 பேரும் அமைதியாக இருங்க, இங்கெல்லாம் அப்படி தான். என்னம்மா இது, ஒரு அழு கூட வர மாட்டேங்கிறாங்க. ஏன் அழுதானே பெரிய குத்தமோ, இல்லை ஜெயிலு தூக்கி போட்டுருவீங்களோ? ஜெயிலு தூக்கி போட்டாலும் என் பொண்ணு போலீஸா, அவனை வெளில எடுத்துருவா அப்படின்னாங்க. எனக்கா ஐயே, நானே ஒரு இன்டர்ன்ஷிப் வந்திருக்கேன், போலீஸே ஆகலாம், அதுக்குள்ளே இதுங்க வர இப்பெல்லாம் விடுதுங்களே அப்படின்ட்டு. மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பா அமைதியாக இருங்க. இந்த கண்ட்ரியில் இது பண்ணுறது கொஞ்சம் வியர்டாக இருக்கும். ஸோ அதால தான் இந்த மாதிரி போலீஸ்லாம் வந்திருக்காங்க. மற்றபடி ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் விடுங்க. நம்ம இத்தனை நாள் கழிச்சு பார்த்துருக்கோம், வந்தோடனே பிரச்சனையா? தேவையில்லை, விடுங்க சார். சாரி சார், நானும் போலீஸ் சார். அங்கே பாருங்கள் என்னோடய ஹையர் ஆஃபீஸர் அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேணுக்குனே ஜிம்னை கை கட்டுறா. ஜிம்னா எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, சொன்னேன் நீ கேட்கல, ஸோ நான் இதில் இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காரு. இருந்தாலும் வாங்கி விடுறதா இல்லை. நீங்கள் எதாக இருந்தாலும் எந்த ரிப்போர்ட் வாங்குறதா இருந்தாலும் அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. என் அம்மா அப்பாவை நான் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்க வைக்கணும். ஸோ அதுக்கான வேலையை நான் பார்க்கணும். நீங்கள் அவர்கிட்ட என்னால் பேசிக்கோங்க. ஏம்மா அவர்கிட்ட எல்லாத்தையும் பேசியாச்சு, அவர் தான் சமாதானப்படுத்த வந்தாராம், நீங்கள் தான் பிடிச்சி சொல்லி விட்டுட்டீங்களாம்ல. ஸோ அதனால் நான் உன்ட்ட தான் பேசணும், அவர்கிட்ட கிடையாது. ஏன்னா அவர் ஒன்றும் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு போவார், நீங்கள் நின்று நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்றாங்க. வயனுக்கா அடப்பாவி பயிலே மாட்டி விட்டுட்டு தான் அங்கே அசால்ட்டாக நிற்கிறியாடா அப்படின்ட்டுருக்கு. ஜிம்முன்னு வானப்பா சும்மாலாம் நக்கலாக சிரிச்சிட்டு ஜிம்முன்னு வந்து உன்னோட அம்மா அப்பா கிட்ட வந்து, அங்கிள் ஆண்டி 2 பேரும் ஏன் கூட வாங்க, நான் உங்களுக்கு ஹோட்டலில் ஆல்ரெடி ஆன்லைன்லேயே ரூம் புக் பண்ணிட்டேன். ஸோ உங்களை நான் அங்கே கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன். எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை ஒன்று பாக்கி இருக்குது, அதை முடிச்சுட்டு அவங்க வருவாள். ஸோ நான் உங்களை இப்போ டாக்ஸி ஏற்றி விடவா? உங்களை டாக்ஸி டிரைவர் அங்கே கொண்டு போய் விட்டுருவார். நீங்கள் ஜிம்முன்ற பேரை சொன்னால் போதும், உள்ளே விட்டுருவாங்க. ஏப்பா தம்பி, நீ யாருனே தெரியாது, நாங்கள் எதுக்கு நீ சொல்கிறத நம்பணும்? நாங்கள் எங்கள் பொண்ணை தான் நம்புவோம். எங்கள் பொண்ணு எங்கள் கூட வந்தால் தான் நாங்கள் வருவோம், இல்லைனா வரமாட்டோம். நீ பாட்டுக்கு எங்கள் பேர் கடத்தி எங்கள் கண் காது மூக்கு எல்லாத்தையும் எடுத்து விற்றுட்டேன்னா, நீ ஒரு தீவிரவாதி இருந்தேன்னா யாரு கண்டா? அதெல்லாம் முடியாது. என்னது, நான் தீவிரவாதியா? வயன், வாட் இஸ் திஸ்? யாருக்கு சார் தெரியும்? இருக்கலாம், என்னது இருக்கலாமா? உன்னை கொன்றுவண்டி சார் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கா. அதுக்கு வரடா அம்மா, என்னப்பா என்கிட்ட பேசுனா என் பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்க? என்ன தெரியும் உனக்கு? நாங்கள் இருக்கும்போது எங்கள் பொண்ணுக்கிட்ட ஒரு மாதிரி திமுறா பேசிகிட்டு இருக்க. என்ன தான் என் பொண்ணோட நீ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. என் பொண்ணுக்கிட்ட எடுத்து பேசுகிற வேலை வச்சுட்டு இருந்த. நாங்கள்லாம் இந்தியாக்காரங்க, அருவா எடுத்து நாக்க வெட்டி விட்டுறோம் அப்படின்றாங்க. ஜிம்னு அப்படியே வாயை முடிக்கிட்டு, ஓ மை காட், இவ்வளோ டேஞ்சரஸான பர்சனா? இந்தியாவில் எல்லோரும் இப்படியா இருப்பாங்க அப்படின்ட்டு வாயனை பார்க்குறாரு. வாயனா என்கிட்ட இவ்வளோ நாள் எவ்வளோ வாய் அடிச்சிருப்ப, என்னெல்லாம் சொல்லியிருப்ப, என்னெல்லாம் பண்ணியிருப்ப. இப்போ பார்த்தியா எனக்கா என் அம்மா அப்பா வந்துட்டாங்க, பாரு பாரு நல்லா வச்சு செய்கிறாங்களா, அனுபவி அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கா. ஜிம்முனுக்கு தான் ஐயே அப்படின்ட்டு இருக்கு. என்னமோ ஏதோ காலில் விளாத குறையா அவனோட அம்மா அப்பாவை சமாளித்து டாக்ஸியில் ஏற்றி விட்டு டாக்ஸி டிரைவர்கிட்டையும் பத்திரமா இறக்கி விட்டுருப்பான்னு சொல்லிட்டுலாம் அனுப்புகிறாங்க. டாக்ஸி டிரைவர் எங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு, சார் எங்கள் 2 பேரும் தீவிரவாதியாக இருக்க மாட்டாங்கல்ல? யோ அவங்க தீவிரவாதியாக இருந்தால் நான் நேரம் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் ஜெயிலில் அடிச்சிருக்கோம், எதுக்கே ஓங்கிட்ட அனுப்பிட்டுருக்கேன். ஒழுங்கு முறையாக கேள்வி கேட்காம அவங்கள போய் அனுப்பி விடுப்போம். சரிங்க சார், நீங்கள் சொல்கிறதால நம்புகிறேன். என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி, 2 பொம்பளை பிள்ளைங்க சார், பார்த்துக்கிறீங்களா? சிறுவு பிஞ்சிரு ராஸ்கல், ஒழுங்காக போறியா இல்லை ஒன்றுத்துக்கு நான் ஜெயிலில் போடவா அப்படின்றான். ஸோ அதனால் அந்த டாக்ஸி டிரைவர் அவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வாயனுக்கா சரியான காமெடி, ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கா ஜிம்மினை பார்த்து. ஜிம்மு, எனக்கு தேவையில்லாமல் உன் கூட வந்தது ஏன் தப்பு தாண்டி, நீ அப்போவுமே சொன்னேன் என் அம்மா ஒரு மாதிரி வராதிங்க வராதிங்க. சே
நான் தான் கேட்கல. கேனாத்தனமும் பின்னாடி வந்தோம்ல, தேவை தான். எனக்கு இது தேவை தான். சார் என்ன கொஷின் கேட்கணும் சொல்லுங்கள். எதுக்கும்மா ரோட்டில் இப்படின்னு அழுதுட்டு இருந்தீங்க? உங்களால் பப்ளிக் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுது? இதில் ஜிம்மின் சார் வேறு பிடிச்சி தள்ளி விட்டுருக்கீங்க. அதுவும் வேறு ஏரியா போலீஸ்காரங்க எங்கள் ஏரியாவுக்கு வந்திருக்கீங்க. இது எந்த வகையில் நான் நீயே சொல்லுமா? சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் அம்மா அப்பாவை நான் பிக்கப் பண்ண வந்தேன். ஸோ 6 மந்த்ஸ் கழிச்சு அவங்கள பார்த்தோம் நாங்கள் அழுக ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரி வந்து எங்களுக்கு புதுசு. நாங்கள் வந்து இந்தியா. ஸோ அதனால தான் இப்படி நடந்தது. ஜஸ்ட் அ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தட்ஸ் ஆல். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணோம், இப்போல்லாம் ஏதாவது ஒரு சம்திங் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணணும்லாம் நாங்கள் பண்ணல. ஜஸ்ட் நாங்கள் எமோஷனலாக காட்டிக்கிட்டோம். அது வந்து அப்படி மிஸ் ஆகிடுச்சு. ஸோ தப்பு தான், அக்செப்டட். சாரி சார். இனிமேலாவது ஜாக்கிரதையாக இருங்கம்மா அப்படின்ட்டு அந்த போலீஸ்காரங்களும் கிளம்பி போயிட்டு ஜிம்முனை பார்த்து, சார் நீங்கள் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க ஜிம்முனுக்கெல்லாம். இன்றைக்கி நாள் அநியாயமாக வேஸ்ட்டாக போச்சேன்னு இருக்கு ஓயனை பார்த்து. இங்கே வா, இங்கே வா. நான் அம்மா அப்பா பார்க்க போகிறோம். அங்கே வேணா போவா? நான் தானே கூப்பிட்டு போகணும். இங்கே வாடி வா. இல்லை இல்லை ஜிமன், வேணாமே, எதுக்கு? இப்போ நீங்கள் வர்றியா இல்லையா? இல்லை நாங்கள் வரவா? எப்படி? நாங்கள் வந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னை கொன்றுவேன். நீங்கள் வந்தனா பேசி முடிச்சிடலாம், ஓகேவா? இப்படி தான் சொல்லுவீங்க, ஆனால் நாங்கள் வந்தால் நீங்கள் பேச மாட்டீங்களே. வா, இவ்வளோ தெளிவாக பேசுவே நீ. அப்போ இங்கே வாடி, எல்லாம் தெரிஞ்சுதா பண்ணியிருக்க, இங்கே வா. இல்லை அது என் பொறுமைக்கு ஒரு அளவு தான் இருக்குது. ஒழுங்கு முறையாவது இங்கே வந்து நிற்கிறியா? இல்லைனா உனக்கே தெரியும், நீ இவ்வளோ நேரம் அன்டீசெண்டாக பிஹேவ் பண்ண, பார்த்துட்டு சும்மா இருந்தேன். அதே செகண்ட், ஒரு செகண்ட் எனக்கு அன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறதுக்கு நல்லா தெரியுங்கிறது உனக்கு தெரியும். பண்ணியும் தயங்க மாட்டேன்னு தெரியும். போலீஸ் இன்ஃபார்மராக போயிட்டுருக்கோம். தப்பாக எதாவது நடக்கிறதுக்குள்ளே ஒழுங்கா இங்கே வா. விட மாட்டேன் போல இருக்கே. வசமாக வந்து மாட்டிக்கிட்டவன், வேறு வழியே இல்லை, கூப்பிட்றோம்ல போ, வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு வயனும் வந்து நிற்கிறா. நின்றுட்டு ஜிம்மனை பார்க்காமலே, சொல்லுங்கள் சார். என்ன பாரு, நிமிந்து என்ன பாரேன். வந்து நிற்க சொன்னீங்க நின்ன, இப்போ என்ன நிமிந்தெல்லாம் பார்க்க சொல்கிறீங்க? அப்போ இது வரைக்கும் நீ கண்ணை பார்த்து பேசினதில்லை. சொல்லு, பார்த்ததில்ல சொல்கிறீ. சரி பார்க்குறேன் அப்படின்ட்டு ஜிம்னோட கண்ணை பார்த்து, இப்போ சொல்லுங்கள், எதுக்கு தேவையில்லாத இந்த ட்ராமா? ஹலோ, இது ஒன்றும் ட்ராமாலாம் கிடையாது. நான் என் அம்மாப்பா எவ்வளோ நாள் கழித்து பார்த்து எமோஷனில் வெளிக்காட்டியிருக்கேன். நீங்கள் என்ன பார்த்து ட்ராமான்னு இருக்கீங்க? ஹலோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நானும் உங்களை 6 மாதம் பார்க்குறேன். இது வரைக்கும் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை மீட் பண்ண மாதிரி நானும் எதுவும் பார்த்தது கிடையாது. ஸோ உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் மீட் பண்ண போனால் நீங்கள் இந்த மாதிரி எமோஷன் ஆக மாட்டிங்களா? இப்போ இது இப்போ எங்கள் அம்மா அப்பா இழுக்கிற இந்த கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ஏன் அம்மா அப்பா பற்றிலாம் இழுக்காத. நான் எமோஷனலாக இல்லை அன்எமோஷனலாங்கிறது எனக்கு தெரியும். எதுக்கு இந்த ட்ராமா? பிகாஸ் நாங்கள் இப்படி தான், அவ்வளோதான். அந்த சார்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்டயும் சொல்கிறேன். எங்களுக்கு இதான் எங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷனலாக வெளிப்பட்ட தெரியும். புரியுதில்ல உங்களுக்கு? நீங்கள் இவ்வளோ நாள் என் கூட இருந்திருக்கீங்க. என்னை பற்றி இந்த சிம்பிளான விஷயம் கூட உங்களுக்கு தெரிலனா, இதில் நீங்கள் என்ன சொல்கிறது? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, வாங்க போகலாம். ஏடி நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ அசால்ட்டாக பேசிட்டு போயிட்டுருக்கேன். என் அம்மா அப்பா பார்க்கணும், அவங்க ரொம்ப நேரம் ரூமில் தனியாக இருந்தால் பயந்துருவாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, என் கூட வாங்க. எனக்கு எந்த ஹோட்டல் வேறு தெரில, நீங்கள் எங்கே புக் பண்ணியிருக்கீங்கன்னு கூட்டிகிட்டு போங்களேன். வந்து தொலை, கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு வாயனா நேரம் அந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ கூப்பிட்டு போனால் அந்த ஹோட்டல் செம்ம பெருசாக இருக்குது. வாயனா இது இவ்வளோ பெருசாக இருக்குது, கண்டிப்பாக அம்மா அப்பா பயந்துருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது கண்டிப்பாக அட்டகாசம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எங்கேயோ இருந்து யாரோ கத்துற சத்தம் கேட்குது. ஜிமன், யார் இப்படி அன்டீசெண்டாக கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு இருக்காரு வாயனா. வேற யார்? என்னோட அம்மா அப்பா தான், வேறு யாரும் இப்படி அன்டீசெண்டாக கத்த மாட்டாங்க. நான் தான் சொன்னல, என்னை கூட விடுங்கன்னு, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. அப்படியே ரூம் என்னென்னு கேட்டு அங்கே தேடி ஓடி போனால் அங்கே 2 பேர் கச்சமுச்சான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் என்ன, அவங்க அம்மா ஃபோனில் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு ஆன்ட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களாம்மா. அது இங்கேருந்து இந்தியாக்கே கேட்கும் போல் அந்தளவுக்கு கத்தி பேசிகிட்டு இருக்காங்க. ரூம் சர்வீஸ்லாம், மேம் இப்படிலாம் பேசக்கூடாதுமா, கொஞ்சம் சைலண்ட் டீசன்ஸு கீப் அப் பண்ணுங்கன்னா கேட்குறதுலே அவங்க பாடு கத்திகிட்டு இருக்காங்க. வேண்டாம் அம்மா என்ன பண்ணுற, அத்தைட்டு தாண்டி பேசிகிட்டு இருக்கேன். அதான் மெல்லம்மா, என்ன மெல்ல நம்ம இப்படி தானே பேசுவோம் அப்படின்ட்டு இன்னும் கத்துறாங்க. ஸோ இதோட பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறந்துடாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாடா பை, சீ யூ லேட்டர், பாய்.